வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 129ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 11வது அமர்வு. இதில் சடங்குகள் பற்றிய சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சடங்குகளை 2 வகையாக பிரிக்கலாம்: அர்த்தமுள்ளவை, அர்த்தமற்றவை. உறவையும் மனதையும் உடலையும் வாழ்க்கை வளங்களையும் மேன்மைப்படுத்தக்கூடிய அனைத்தும் நற்சடங்குகள். வேறுபாடுகளுக்கும் பற்றாக்குறைக்கும் வறுமைக்கும் காரணம் தேவையில்லாத அர்த்தமற்ற சடங்குகளும் அதனால் ஏற்படும் பண விரயம், கால விரயம், உழைப்பு விரயம். இது எல்லா நாட்டிலையும் உள்ள சடங்குகளில் இது உண்டு. அவர்கள்தான் இதை ஆராய்ந்து பார்த்து தேர்வு செய்ய வேண்டும். சிந்தனை தானே மேம்பாடு. வாழ்க்கை வசதிகளை பெறுவதிலே இருக்கின்ற சிந்தனை ஏற்புத்தன்மை. எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்றாலும் உடனே ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்த சடங்கு சம்பிரதாயத்தில் மட்டும் அதுல புதியவற்றை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அதை சார்ந்தவற்றை ஏற்றுக்கொள்ள வரவேற்கிறோம். உதாரணமாக இங்கே கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா, இந்த விசுக்கணி என்று புதிதாக ஒன்று வந்தது. அது கேரள மாநிலத்திலே விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திருவிழா. நமக்கு பொங்கல் போல அவங்களுக்கு விசுக்கணி. அதையும் இங்க எடுத்து விசுக்கணி என்று கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பெரிய பெரிய சிலைகளை வைத்து வணங்குவது மகாராஷ்டிராவில் உள்ள பழக்கம். அதை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் துர்கா பூஜை கல்கட்டால சிறப்பாக நடைபெறும். அது ஏன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரல. வந்து அந்த சிலையும் செஞ்சு கொண்டு போய் தண்ணியில போட்டு தண்ணியெல்லாம் மாசுபடுத்திடலாம். உலகத்தில் நீரை மாசுபடுத்துவதற்கு இந்தியாவை போல் எந்த நாடும் இருக்காது. பக்தி என்ற பெயரால் ஆறு, குளம், கடல் என்று எதையும் மாசுபடுத்துவதற்கு கொஞ்சமும் சிந்திக்காத ஒரு நாடு என்றால் அது இந்தியா தான். பக்தி எங்க இருக்கு, எப்படி இருக்கு? இதுல தான் இருக்கா? இது எல்லாமே தேவையில்லாத மன கசப்புகளை ஏற்படுத்துமே தவிர இதுல பக்தி, இதுல ஒரு நன்மை என்று எதையாவது காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இதனால் இந்த சமுதாயம் பெற்ற நன்மை எதுன்னு யாராவது எடுத்து காட்ட முடியுதா? இவையெல்லாம் தேவையற்ற சடங்குகள். மகர்ஷியே அழகா சொல்லுவார், உலக சமாதானம் வர வேண்டும் என்றால் தேர் திருவிழா தவிர்த்தல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். இந்த தேர் திருவிழாவில் எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு ஒரு, அதாவது பக்தர்கள் மன நொந்து போறாங்க தான். இந்த கருத்தை பேசுகின்ற போது பக்தர்களுக்கு பிடிக்காது. ஆனா இதனால் இழந்த பொருள் இழப்பு எவ்வளவுன்னு யோசிச்சு பார்க்கணும். அதாவது இறைவன் தான் நமக்கு
வாழ்க்கை நடத்துவதற்கு ஏதோ ஒரு தொழில் மூலமாக பணம் தருகிறான், பொருள் தருகிறான். அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய அறிவும் இருக்கிறது. இதை பயன்படுத்தாமல் உதரத்தனமாக பக்தி என்ற பெயரை செலவழித்து விட்டு மீண்டும் போய் எனக்கு கொடுன்னு கேட்டான். இறைவன் என்ன சொல்லுவான்? நான் தான் கொடுத்தேன்ல, உனக்கு வச்சு காப்பாத்திக்க தெரியல, மறுபடியும் கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும்? இல்லையா? ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் நினைச்சு பாருங்களேன், உதாரணமா மகன் செலவு பண்ண அப்பா என்ன சொல்லுவார்? இப்படி உதாரணம் செலவு பண்ண எவ்வளவு கொடுக்க முடியும் கேட்பார் இல்லையா? அதே போல் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவன் கேட்க மாட்டானா? நான் கொடுத்தது உதாரணம் செலவு பண்ணிட்டு மறுபடியும் வந்து கேட்கறியாப்பான்னு கேட்க மாட்டானா? இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சிந்தித்து பார்த்து மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை என்றைக்கும் உண்டு. சரி, இதுல இந்த மதம், ஜாதி, இனம், மொழி எல்லாம் பிரிவினைகள். அந்தந்த கடவுள் வழிபட்டவர்கள் குழுவாக அந்தந்த குடும்பத்திடையே ஏற்படுத்தி கொண்டது ஒரு திருமண சம்பந்தம். எங்க இந்தியாவை சொல்றோமே, இந்த ஜாதி, இந்த குலம், கோத்திரம் எல்லாம் இது எப்படி வந்தது? அதாவது ஒரு முறை எங்க வீட்டுல கேட்டாங்க, உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு. பெரியவங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பொண்ணுக்கு வரன்னு பார்க்கும்போது கேட்பாங்கல்ல அப்படின்னு. அப்படி கேட்டா வேதாத்திரி மகர்ஷி கோத்திரம் சொல்லிடு அப்படின்னு. சொன்னா நம்புவாங்களா அப்படின்னு. தேடி பார்த்து இல்லைன்னு கண்டுபிடிக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, கோத்திரம்னா என்ன? பதஞ்சலி மகர்ஷி கோத்திரம், விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம், இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. பதஞ்சலி மகான் எப்படி வாழ்ந்தாரு, விஸ்வாமித்திரர் எப்படி வாழ்ந்தாரு, நீங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? பதஞ்சலி மகான் அஷ்டாங்க யோகத்தை வகுத்து ஒரு துன்பமில்லாத வாழ்க்கைக்கு வழி தந்தார். சக்கரவர்த்தியாக இருந்த கௌசிகன் அனைத்தையும் துறந்து விட்டு விஸ்வாமித்திர முனிவர் ஆனார், மகிழ்ச்சி ஆனார். அந்த வழியில் வந்த நீங்கள் தவமே செய்வதில்லை. தவம்னா என்னன்னு தெரியாது. எளிமை, நேர்மை, தர்மம் என்னன்னு தெரியாது. உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு நான் விஸ்வாமித்திர மகர்ஷி கோத்திரம் சொல்லிக்கிறதுக்குன்னு கேட்டேன். அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்படி கோத்திரம் பெருமை பேசுவதில் ஒன்றும் கிடையாது. சோமுத்திர மகர்ஷி கோத்திரம் அப்படிம்பாங்க சில பெருமையா. அது பெருமைக்குரிய, விஸ்வாமித்திர பெருமைக்குரியவர் தான். நீ பெருமைக்குரியவனா இல்லையான்றது தானே கேள்வி. இப்போ இப்படி பழம் பெருமை வச்சுக்கிட்டே பெருமை பாராட்டக்கூடாது. அதாவது ராமாயணத்து அருமையான ஒரு காட்சி. திருமணம் முடிந்து எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அயோத்தியை நோக்கி. அந்த சமயத்துல வருவாரு ஆணவத்தின் சின்னம் பரசுராமர். அடே சத்திரிய பதரே, இத்து போன சிவதனுசு ஒடிச்சு நீ பெரிய வீரன்னு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்ட. இதோ எங்கிட்ட வச்சிருக்கனே விஷ்ணு தனுசு, இதை நான் ஏற்றி பார். இதிலே நான் ஏற்றி என்னை கொல்லாவிடில் நான் உன்னை கொள்வேன். எவ்வளவு நல்ல சகனம் பாருங்க. கல்யாணமாய பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டு இருக்கிற போது இந்த விஷ்ணு தனுசுல நான் ஏற்றி என்னை நீ கொல்லாவிடல் உன்னை நான் கொல்லுவேன். சரி, சத்திரிய பதரைன்னா தசரதன் சத்திரியன் தான், அங்கிருந்து எல்லாருமே சத்திரியர்கள் தான். அதனால ராமன் மட்டும்தான் சத்திரிய பதரா? ராமன் அமைதியா பொறுமையா ஒவ்வொரு அஸ்திரமா வெட்டுறான். தபசிரேஷ்டர் பரசுராமரே. அவருடைய அப்பா யாரு? மதங்க மகர்ஷினோ பேரு. அவருடைய புதல்வன் நீர். சான்றோராக உங்களை பார்த்து நாங்கள் எல்லாம் நற்பண்புகளை கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது நீங்கள் இப்படி கோபமும் ஆத்திரமாக இருக்கலாமா? அவ்வளவுதான். பரசுராமருடைய ஆணவம் கொஞ்சம் இறங்கிடுச்சு. அடுத்த சொன்னார், என்னை சத்திரியனே என்று உதாசீனப்படுத்தினர். என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லையே, அது தெய்வீகமாக நிகழ்ந்தது. சான்றோர் ஒரு மனிதனின் சாதனைகளை பார்ப்பார்களே தவிர
பிறப்பை பார்க்க மாட்டார்கள் என்னார் அடுத்த அஸ்திரம். இப்போ ராமனை கும்பிடுறவங்க எல்லாத்துக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் இல்ல? ராமா ராமான்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இது தெரிஞ்சிருக்கணும் இல்ல? எதை பார்க்க கூடாது? பிறப்பை பார்க்க கூடாது. அவருடைய சாதனை என்னன்னு பாருங்க, அவருடைய பெருமை என்னன்னு பாருங்க, பிறந்த பிறகு அவ என்ன செய்துட்டு இருக்கான்னு பாருங்க. அதுதான் அர்த்தமுள்ளது, பாராட்டுக்குரியது, அதுதான் மேன்மை தரவல்லது. எங்க பரம்பரை என்ன தெரியுமா? இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சோ இதை பார்க்காமல் இந்த பழம்பெருமை பேசியே பெருமை தேர்த்துக்கிறது, இது வளர்ச்சியை தடுத்து விடும், இது வளர்ச்சியை கொன்றுவிடும், உருப்படவே முடியாது. மனித இனம் என்பது மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே வளர்ச்சியை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறது. மாற்றம் இல்லாத ஒன்று இங்க இல்லையே. அப்போ எது எது எந்தெந்த காலத்தில் தோன்றியதோ எல்லாவற்றையும் மாற்றித்தான் ஆகணும். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றின எத்தனையோ செயல்கள், அந்த செயல் அந்த கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திற்கோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். இல்லைன்னா துன்பங்கள் நீங்குமா? எனவே சிந்தனை வேணும். இதுல எத்தனை பிரிவுகள் பாருங்க. கண்ணதாசன் அழகா சொல்வார், இன்பமும் காதலும் இயற்கை நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்தது எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. எத்தனை பிரிவினைகள், எத்தனை ஜாதி சண்டைகள். சரி, இப்போ ஒரு குழந்தை பிறப்பது ஒரு காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு தான். ஆனா இன்றைக்கு அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது பல பேருக்கு பிடிக்காத கருத்து. ஆனா நம்முடைய வாழ்க்கை சரி, இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த உலகம் எப்படி இருக்க போகிறதுன்னு ஒரு சின்ன ஒரு அனுமானம் பண்ணி பாருங்களேன். எல்லாவற்றுக்கும் ஒரே போட்டி போராட்டமா தான் இருக்கும் உலகம். இதுல நான் வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பாருங்களேன். ஏன் தான் பிறந்தமோன்னு நினைக்காத மக்கள் எத்தனை பேர் இல்லையா? இது என்ன சொர்க்குலோகமாக இருக்குது? ஒரே குருட்சேத்திரமா இருக்குது, ஜிகாத் போராட்டமா இருக்குது. ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். இந்த போராட்டத்தில் இன்னொரு ஜீவன் தேவைதானா? அதாவது இன்றைய சமுதாயத்தில், குறிப்பா தமிழ்நாடு, இந்தியா மாதிரி இடங்களில் எல்லாம் ஒரு குழந்தையை பெறுவது அந்த குழந்தைக்கு தாய் தந்தை விதிக்கின்ற ஆயுள் தண்டனை. யோசிச்சு பாருங்க, மறுக்க முடியாத கருத்து. பிச்செடுக்கிறாங்க, வயிற்று பிழப்புக்கு ஒவ்வொருத்தர் எப்படி எல்லாம் பாடுபடுறாங்க. இவங்க அம்மா அப்பா சும்மா இருந்திருந்தா இவனுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அப்ப இதுக்கு யார் காரணம்? தாய் தந்தை தானே. அப்போ நல்ல ஒரு சூழல் இல்லாத இடத்திலே ஒரு குழந்தையை பெறுவது அந்த குழந்தைக்கு தாய் தந்தை விதிக்கின்ற ஆயுள் தண்டனை. சரி, இந்த குழந்தைக்கு வளர்ந்தா வயசாகத்தானே செய்யும். இதுல என்ன பர்த்டே பெரிய கொண்டாட்டம்? ஒரு நாள் பொண்ணுடைய திருமணத்துக்காக போட்டோ பார்க்குற போது அவர் ஆல்பம் எடுத்து காட்டுறார். ஒரு குழந்தைய 2வது பர்த்டேங்க. அந்த ஆல்பம் மட்டும் 50,000 ரூபாய். எப்போ? 2005. அந்த ஆல்பம் மட்டும் 50,000 ரூபாய். இந்த பணத்துல எத்தனை ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாம்? இது என்ன பெரிய சரித்திர சாதனை? குழந்தை பெற்றுக்கிறது என்ன பெரிய சாதனையா? எக்ஸும் ஒய்யும் சேர்ந்த குழந்தை பிறக்க போகுது. இது என்ன பெரிய சரித்திர சாதனை? இது இதுல 2 வருஷம் வளர்த்துட்டார் அம்மா. இதுக்கு ஒரு பெரிய பர்த்டே, இதுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு போட்டோ ஆல்பம் மட்டும்னா அப்புறம் அன்னைக்கு என்ன செலவு நடந்திருக்கும் பாருங்க. அப்போ என்ன காரணம்? நான் சம்பாதிச்சது எனக்கு மட்டுமே.
நான் நல்லா கோலாகலமா கொண்டாடுவேன்னு ஒரு 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணேன். யாருங்க? எங்க அம்பானி தான். மகனை பார்த்தீங்கன்னா இந்த எங்களுக்கு அந்த காலத்துல இந்த வண்ணாமொழின்னு சொல்லுவாங்க. கழுது மேல பெரிய துணி மூட்டை வச்சு போவாங்க. அது மாதிரி உடம்பு. அதுல கை கால் முளைச்ச மாதிரி இருக்கிறான். இவனுக்கு 5000 கோடியில கல்யாணம். என்ன சுகத்தை அந்த பெண் தூக்க போறான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி உதறித்தனமாக செலவு செய்யறது. ஆனா இதுவே நாட்டுக்கோ மக்களுக்கோ யாருக்காவது ஏதாவது நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னா அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியா கொடுக்கலாமே இல்ல, தரமாட்டாங்க. அப்படி தேவையற்ற சடங்கு சம்பிரதாயங்கள். சிலதுல அர்த்தம் இருக்கு, ஒரு காலத்துல அர்த்தம் இருந்தது. இப்போ அந்த ஒரு பெண் குழந்தை வச்சுங்களேன், அது பருவம் 14 வயதுல பருவம் அடைகின்ற போது அதுக்கு சீர் செய்வதுன்னு ஒரு சடங்கு இருந்து இப்பவும் செய்யறாங்க. ரொம்ப கோலாகலமா செய்யறாங்க இப்போ. அந்த காலத்துல குடும்பத்தோடு சேர்த்து நான் என்னுடைய இதில் கூட வெறும் ஒரு எங்கள் நெருங்கிய சொந்தத்தை மட்டும் கூப்பிட்டு வீட்டளவு செய்ய, அவ்வளோதான். என் நண்பர் வீட்டில் ஒத்துக்கலைன்னு சொல்லி பிஎஃப் லோன் போட்டு கல்யாண மண்டபத்தில் அதே நிகழ்ச்சியை கிராண்டாக செய்தார். சரி, ஒரு நாள் நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. வாங்கின கடன் எப்போ கட்டுறதுங்க? யோசிக்கணும் இல்லை? இதுபோல் கடைசியில பென்ஷன்ல கூட லோன் வாங்குற அளவுக்கு வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா வாழ்ந்த முறை சரியில்லை என்பது தானே அர்த்தம். சிந்தனை இல்லை, சிக்கனம் இல்லை, சீர்திருத்தம் இல்லை என்பது தானே அர்த்தம். சரி, இது நோக்கம் என்ன? எதுக்கு சீர் செய்யறாங்க? அது 14 வயசானா பருவம் வரத்தான் போகுது. இதுக்கு என்ன சீர் செய்வ சடங்கு என்றால் 1982ங்க. நான் யூபியில இருந்த போது ஒரு 2.5 வருஷம் மொபைல் டியூட்டில இருந்தேன். அப்போ பல்லக்குல ஒரு ஒரு 7-8 வயசு இருக்கும் பையனை பல்லக்குல தூக்கிட்டு போனாங்க. ஒரு சின்ன கூட்டம். என்னது பையனை பல்லக்கு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டேன். மாப்பிள்ளை அப்படின்னாங்க சந்தோஷமா. மாப்பிள்ளையா? 8 வயசுலையா? ஆமா, இங்க எல்லாம் பால்ய விவாகம் அப்படின்னாங்க. அடப்பாவிகளா, எந்த காலத்துல இருந்த பழக்கத்தை இன்னும் விட மாட்டீங்களா? 82 பால்ய விவாகமா? அது போல இதுக்கு பிறகு வந்த கட்டம் இது மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்குது. இந்த பால்ய விவாகம் யூபியில மறுபடியும் ரிவர்ஸ் வந்திருக்கு. செகண்ட் டேர்ம். முதல்ல இருந்தது என்னாச்சு? பிறகு பருவம் வந்த பிறகு திருமணம் செய்வது என்று கொஞ்சம் வளர்ச்சி பெற்ற ஒரு அறிவியல் பூர்வமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முன்னேற்றம். அப்ப என்ன செய்வாங்க? யாருக்கு தெரியும்? சொந்த பந்துக்கு அறியப்படுத்தினால்தானே திருமணத்திற்கு பெண் கட்டு வருவாங்க. அதனால் உறவுகள் எல்லாம் நட்பையும் அழைத்து என் வீட்டில் பெண் சமைந்திருக்கிறாள், இல்லறத்திற்கு தயாராக இருக்கிறாள், பெண் கேட்கிறவங்க கேட்கலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு சடங்கு வச்சாங்க. அதுல அந்த பெண்ணுக்கு சீர் கொடுத்து அனுப்பணும் இல்லையா? அந்த செலவை குறைப்பதற்காக சொந்த பந்தங்கள் எல்லாம் பாத்திரங்களை கொண்டு வந்துதான் மொய் வைப்பாங்க. அதிகமா உள்ளவங்க, நெருக்கமானவங்க பணம் வைப்பாங்க வச்சுங்களேன். ஸோ இப்படி இந்த சடங்குல எவ்வளவு அர்த்தம் இருந்தது ஒரு காலத்தில். ஏன்னா 15-16 வயசுல திருமணம் செய்வாங்க. அதை அறிவிக்கணுன்றதுக்காக ஒரு சடங்கு செய்தாங்க. இன்றைக்கு யாராவது 16 வயசுல கல்யாணம் பண்ண போறீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? அந்த பொண்ணு அடுத்த நாள் தெருவில் போனா பசங்களை ஒரு மாதிரி பார்ப்பானுங்க. இதுல பிளக்ஸ் போர்டு வர வச்சிடறானுங்க. என்ன ஒரு முட்டாள்தனமான சடங்கு பாருங்களேன். இன்னைக்கு 26, 28, 30 வயசுல கல்யாணம் பண்றது பொண்ணுக்கு 15 வயசு எதுக்கு விளம்பரம்? அப்போ அன்றைக்கு தேவை இருந்தது, அது அர்த்தம் உள்ளது அன்றைக்கு. இன்றைக்கு அது அர்த்தம் அற்றது. இந்த செலவை தவிர்த்தால் அந்த பொண்ணுக்கு அந்த பணம் செலவாகும், பயனாகுமா இல்லையா? திருமணம்னு ஒரு அற்புதமான சினிமா, சேரன் எடுத்த ஒரு திரைப்படம். அதுல இதுதான் பிரதானமான விஷயமே. இதுதான் தேவையற்ற செலவு எல்லாம் குறைச்சு 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 கடைசியில நிறைய எதிர்ப்புகள் தான்.
கடைசியில அந்த மணமகனுக்கு தொழில் செய்வதற்கு 5 ஏக்கர் நிலம் லீஸுக்கும் அதுக்கான பணம் 50,000 கொடுப்பார். இது உங்களுக்கு பயனாகும். இதெல்லாம் கல்யாணம் செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா அது பிரயோஜனம் இல்லாம ஒரு நாள் கூத்துக்கு போயிருக்கும். உங்க வாழ்க்கைக்கு உதவாது. இப்போ உங்க வாழ்க்கை உதவும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தையும் பணத்தையும் கொடுக்கறதாக கடைசியில கிளைமேக்ஸ் முடியும். படம் பார்த்தாங்களே தவிர மாத்திக்கணும்னு நினைக்கல பாருங்க. இது போல எத்தனையோ சடங்குகள். அது மட்டும் இல்ல, இந்த திருமணத்திற்குன்னு இருக்கு பாருங்க, இந்த நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அந்த அழைப்புதலை. என்னைக்கோ பார்த்துருப்போம் சார் அப்படின்னு அதுக்கு நோட்டீஸ். யார் வரப்போறான்னு சொல்ல. அது மட்டும் இல்லை, பெரிய மண்டபம் 1000 2000 பேருக்கு சமைக்கிறது, அதுல உள்ள மிச்சமான சாப்பாடெல்லாம் கொண்டு குப்பையில கொட்டுறது. முகூர்த்த நாள் அன்னைக்கு எங்கேயாவது அனாதாசம் கொடுக்கலாம் போனாக்கா அவங்க வேண்டான்றாங்க. ஏற்கனவே வந்துருச்சுங்க ஐயா, இது வேண்டாம் எங்களுக்கு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்றாங்க. என்ன பண்றது, கொண்டு குப்பையில் கொட்டும். இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு விவசாயி எவ்வளவு பாடுபட்டிருப்பார் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஒரு மூட்டை அரிசி வீண் பண்றதுக்கு முன்னாடி அந்த அரிசியை விளைவிப்பதற்கு அந்த விவசாயி எவ்வளவு நெற்றி வயலை சிந்தி பாடுபட்டிருப்பார். நமக்கு உயிரளிக்கின்ற விவசாயியின் உழைப்பை அவமதித்த பாவம் இதுல எங்க போய் சேரும்? பெருமையா சேரும்? பாவம் தான் சேரும். அது மட்டும் இல்லை, எத்தனையோ டெக்கரேஷன் அது இது எல்லாம் வச்சு ஏன் வந்தா 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. வந்தா மொய் வச்சா சாப்பிட்டான் போனான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் ரசிக்க போறாங்க? நாமளே நினைச்சுக்கிறது பெருமையா வச்சு ஆல்பம் வச்சு. இந்த கல்யாண ஆல்பத்தை 2வது முறை பார்த்தவங்க யாரும் இருக்காங்களா? நாமளும் போட்டோ எடுத்திருக்கிறோம். வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பார்த்துருப்போம், 2 தடவை பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு திரும்ப யாராவது பார்த்த மணமக்களோ அல்லது பெற்றோர் இருக்கிறாங்களா? யாரும் கிடையாது. இதைத்தான் நேரில் நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம், மட்டும் போட்டோல பார்க்கட்டேன் என்ன. இதெல்லாம் வெட்டி செலவுகள். அதே போல இந்த இப்பெல்லாம் மாப்பிள்ளை அழைப்பு கிடையாது, ஒரு காலத்துல இருந்தது. அதுக்கு ஏன் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் எங்க வீட்டு மாப்பிள்ளை, இனி யார் வீட்டிலாம் பொண்ணு கேட்டு வந்துடக்கூடாது, நல்லா பாத்துக்குங்கன்றதுக்காக தான் மாப்பிள்ளை அழைப்பு. தெரு தெருவா கூட்டிட்டு போவாங்க அந்த காலத்துல. சரி, இதுல இந்த திருமண சடங்கு இருக்கு பாருங்க, மிக அற்புதமான கருத்துள்ள சடங்கு இருக்குங்க. பலது அர்த்தம் இல்லை, ஆனா 1 2 சடங்குகள் நம்முடைய பரிணாமத்தையே, வாழ்க்கை நோக்கத்தை எடுத்து காட்டக்கூடிய மிக அற்புதமான கருத்துள்ள சடங்கு, என்றைக்கும் பொருத்தமான சடங்கு. அது என்னன்னு பாருங்களேன். சில குடும்பங்கள்ல முளைப்பாரின்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கார் 2 பேருமே ஒரு சின்ன மூங்கில் கூடையில கொஞ்சம் மண்ணு சாணம் எல்லாம் போட்டு நவதானியங்களை விதைத்து அது ஒரு 10 15 நாள் வளர்ப்பாங்க. அதனால 1 அடி அளவுக்கு அப்படியே வளர்ந்து நிற்கும், ஒரு 3/4 அடி 1 அடி வளர்ந்து நிற்கும். அதை கொண்டு மணவறையில வச்சு தான் திருமண நிகழ்ச்சியே நடக்கும். சரி, இதுல என்ன வாழ்க்கை ரகசியங்கள் அடங்கியிருக்கு பாருங்களேன். ஏதோ அழகு பொருளை கொண்டு வச்சாங்களே தவிர இதற்குள் என்ன தத்துவம் இருக்குன்னு யாருமே மணமக்களுக்கு சொல்லலையே. அவங்களும் செய்வாங்க, எங்க சடங்குங்க, முளைப்பார் வைக்கணும், நீங்க வச்சுட்டீங்களா, நல்லா வளர்ந்துருக்கு சூப்பர் அப்படிம்பாங்களே தவிர இதுல என்ன மணமக்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி, மணவரையில் வைப்பதனால மணமக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வருது? மிக அற்புதமான செய்தி என்ன பாருங்க. இப்போ அந்த முளைப்பாறை கூடையில நவ தானியங்கள் முளைச்சிருக்குது. ஒண்ணுக்கு ஒண்ணு பகை இல்லை. அங்க எல்லா கோத்திரமும் இருக்குது, 9 கோத்திரம் உள்ள இருக்குது, ஒண்ணுக்கும் பகை இல்லை. 2வது, போட்டதுதான் முளைச்சிருக்குது, போட்டதுதான் முளைச்சிருக்குது. 2வது, கோதுமையில கோதுமை பயிர் தான் வந்திருக்குது, மற்ற தானியத்துல அதுக்குரிய பயிர் தான் வந்திருக்குது, மாறி எதுவுமே பிறக்கல. அப்ப என்ன அர்த்தம்?
இதே போலத்தான் உங்க 2 பேருடைய கருமையத்திலே முன்னோர் வளர்த்த முளைப்பாரி கிடக்குது. 7 தலைமுறைகளாக உங்களுடைய முன்னோர் வகுத்த சஞ்சித கர்மா, நீ செஞ்ச பிரார்த்த கர்மா எல்லாம் உள்ள இருக்குது. எதை விதைத்தோமோ அதுதான் வளரும். ஒரு விதையிலிருந்து இன்னொரு செடி வளராது. அப்போ அதே மாதிரி அந்த மணமகளுடைய இது. அப்ப இந்த 2ம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்றோம்? 2யும் மணவரையில் வச்ச மாதிரி ஒத்து உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை. அவங்க வீட்டுல வளர்ந்த மாதிரி இங்க வளரல, இங்க இருக்கிற மாதிரி அங்கே ஒரே மாதிரி இல்லை. அப்ப 2 பேருடைய வினை பதிவுகளும் வேறு வேறாகத்தான் இருக்கும். அப்போ ஒத்து உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ், இது 3 தான் வாழ்க்கை என்று சொல்லி கொடுத்திருந்தா கொஞ்சமாவது அவங்க நினைவில் இருக்கும் இல்லையா? சொல்லியே கொடுக்காம கொண்டு வந்து கூடை மட்டும் மனதில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு எப்படி வாழ்க்கையில பயனாகும்? அப்ப அர்த்தமுள்ள சடங்கு. அதே போல அர்த்தம் இல்லாத சடங்கு என்ன என்றால் மகரிஷி நொந்து போய் சொல்லுவார், இந்த கை கழுவுற வேலை, வேலையை வாங்கியோ கொடுத்தோ எனக்கும் பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொல்லி தாரை வார்த்தல் சொல்றாங்களே, இது கொடுமையான சடங்கு என்பார் மகரிஷி அவர்கள். இதை நீக்க வேண்டிய கடமை. அடுத்தது வளைகாப்பு. வளைகாப்பு அதாவது இந்த பில்லி சூன்யம் இது போல பிளாக் மேஜிக் செய்யறவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகளுடைய அந்த ரத்தமோ எதுவும் தேவைன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. அதற்காக அந்த கரு கலைஞ்சு போறதுக்காக சில விஷயங்கள்லாம் செய்வாங்களாம். அதை தடுப்பதற்காக சில வேர்களை எடுத்து வளையல் போல செய்து அதை கர்ப்பிணி பெண் கைகளிலே 2 கையிலையும் அது பூட்டிடுவாங்க. அப்போ அந்த வேர்களுக்கு வரக்கூடிய அலைகள் அது இந்த மந்திரங்களை முறிக்கும், மந்திரங்களை செயல்பட விடாது. இது தாவரங்கள்ல சிலது இருக்குங்க. இந்த இந்த வசியம் பண்றவங்க இது மாதிரிலாம் ஒருத்தருடைய நான் அவர் சொன்ன செய்தி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் உள்ளதெல்லாம் இருக்கு தாவரங்களிலே அப்படின்னு ஒரு பெரிய கதையா சொன்னார். அப்படி சில வேர்கள் எல்லாம் பாசிட்டிவ் வைப்ரஸ் உள்ள வேர்கள் இருக்கு, நெகட்டிவ் வைப்ரஸ் உள்ள வேர்களும் இருக்கு. அது இதெல்லாம் கொண்டு வந்து இதை செய்ததுதான் வளைகாப்பு. இன்றைக்கு அப்படியெல்லாம் யாரும் தெரிந்தவர்கள் கிடையாது, செய்ய வேண்டிய நோக்கமும் கிடையாது. அப்ப வளைகாப்பு என்பது இப்ப என்ன, அது தாய் வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு சடங்காகத்தான் இருக்குமே தவிர வேற ஒன்றும் பெருசா அதுல செய்யணுன்ற நோக்கம் இல்லை, இன்றைக்கு இல்லை இதுல. பிறகு அடுத்தது என்ன, ஒரு சடங்கு ஊர்வலம் வரக்கூடியது மணமகன் ஊர்வலம். 2வது ஊர்வலம் என்ன, கண்ணாசன் சொன்ன மாதிரி எல்லோருக்கும் ஊர்வலம் 2 தரம், அதில் ஒரு கட்டம் முடிந்ததடி, தாயாக்கு பின்னாடி சம்சாரம், அந்த தடம் கொஞ்சம் புரண்டதடி என்பார். அது மாதிரி இப்ப 2வது ஊர்வலம் எங்க, சாகும்போது. இந்த சாகும்போது நடத்தக்கூடிய ஒரு ஷார்ட்கட் தான், இதெல்லாம் ஊர் சுத்திட்டு போக மாட்டாங்க. இது ஷார்ட்கட்ல தான் போகணும், எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ போயிடணும். அதுவும் பட்டினி தான் சொல்வார், கடுகி நடந்தும்பார், வேகமா நடக்கணுமா. திருமண ஊர்வலம் அப்படி ஊர்ந்துட்டு போகும், ஆனா சவ ஊர்வலம் வேகமா நிக்காம ஓடணும். சரி, இப்படி போய் இந்த சடங்குல பாருங்க, ஒரு சட்டியில நெருப்பை போட்டு வைக்கிறான். அப்புறம் சுடுகாட்டுக்கு போன உடனேயே அந்த நெருப்பை எடுத்து வச்சுட்டு அதுதான் அந்த சிதைக்கு மூட்டக்கூடிய தணல். இந்த நெருப்பை வச்சுதான் மறுபடியும் நெருப்பு மூட்டுவாங்க. அது கூட ஒரு பானையில தண்ணிய வச்சு அவருடைய நெருங்கிய அடுத்த சந்ததி தோல்ல பானை வச்சு வலம் வரணும். ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு ஓட்டை போடுவாங்க. 3 சுற்று முடிந்த உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த சட்டிய இந்த பானைய அப்படி பின்புறமாக நழுவு விட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லுவாங்க.
மிக அற்புதமான சடங்கு இது. என்ன கருத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த நெருப்பு சட்டியை தூக்கி போறோமே, நம்முடைய குண்டலினி சக்திக்கு நெருப்பு சக்தின்னு தான் பேரு, குண்டலினி. இந்த நெருப்பை, குண்டலினி நெருப்பை பயன்படுத்தி ஞானம் பெற வேண்டும். அப்படி பெற்று விட்டால் உடல் கடந்தும் வாழலாம் ஜீவ சமாதி என்ற முறையில. அப்படிப்பட்ட இயற்கை அமைப்பு இருக்கு. ஆனா இந்த மனுஷர் என்ன பண்ணினாரு, குண்டலினி தீட்சை எடுத்துக்கல, ஞானமும் பெறல. அதனால அகாலமா போய் சேர்ந்துட்டாரு என்று முன்னாடி நெருப்பு சளி தூக்கி அடையாளம் காட்டிட்டு போறோம். அங்கே அந்த 3 ஓட்டை போட்ட பிறகு சொன்னாங்க இல்லையா, அங்க என்ன சொல்றாங்க, திரும்பி பார்க்காம வீடு போய் சேருன்றாங்க. ஏன்னா உங்க தாத்தாவோ அப்பாவோ இருக்காரு, இவரு ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 ஓட்டைகள் வழியாக இறைவன் தந்த உயிர் என்ற நீரை வீணாக்கி விட்டார். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டினார். என்ன கூத்து? ஆணவம், கண்மம், மாயை மையமாக கொண்ட பர்த்டே செலிப்ரேஷன்ல இருந்து தேவையற்ற எல்லா சடங்குகளும் கூத்தாடுறது தான். நீயும் இதே போல வாழ்ந்து வீணாகி போகாமல், நீயும் செத்து போனாரு இவர் மாதிரியே வாழ்ந்து வீணாய் போகாம, இவர் வாழ்ந்த வாழ்க்கையை திரும்பி கூட பாராமல் வீடு பேர் அடையக்கூடிய வழியை நோக்கி போ. வீடுனா இந்த வீடு இல்ல, வீடு பேர். அப்ப வீடு பேர் அடையக்கூடிய வகையிலே வாழ்ந்து விடு என்று அற்புதமான ஒரு வாழ்க்கை நோக்கத்தை முன்வைத்து தான் இந்த சடங்கை வைத்தார்கள். ஆனா வாலி சொன்ன மாதிரி இறந்தவனை சுமந்தவன் இறந்துட்டான், அதை இருப்போன்னு எண்ணி பார்க்க மறந்துட்டான். செத்தவனுக்கு சடங்கு செஞ்சாங்க, சுமந்தவனுக்கு ஞாபகம் இருக்கா என்ன? இல்ல, அவனும் செத்து போயிட்டான். இப்படி ஒரு பொருள் தெரியாத அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. காரணம், அர்த்தமுள்ள சடங்குகளுக்கும் விளக்கம் சொல்ல முடியாத அறியாமை. ஏன்னா ஒவ்வொரு சடங்கும் மகான்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும், அதை சார்ந்து சிலது சேர்க்கப்பட்டிருக்கும், அதை சார்ந்து சிலது சேர்க்கப்பட்டிருக்கும். சேர்த்தவன் என்ன மகானா? அதாவது திருமணத்துல தாலி மாத்துறது ஒரு சடங்கு இருக்கும் சில குடும்பங்கள்ல. அதே நாள் மாத்தக்கூடாது, 3வது நாள் தான் தாலி மாத்துறதுன்னு சடங்கு. இல்ல அதுக்கு பிறகு அதே நாள் மாத்தினா 2 தாலி கணக்காயிடுது இல்லையா, அது அமங்கலம் அப்படின்றது சம்பிரதாயம். இப்போ ஃபாரின் மாப்பிள்ளைங்க வந்துட்டார், வேலை கல்யாணம் முடிச்சு மறுபடியும் கிளம்பணும், அதுக்குள்ள தாலி மாத்தணும். இப்ப என்ன சொல்றாங்க, அன்னைக்கு அவங்க வீட்டுல அப்படிதான் மாத்திட்டாங்கன்னு தப்பு இல்லை, செய்யலாம். நான் கேட்டேன், இந்த சடங்கை மாத்துறதுக்கு அவன ஞானியா? அவன் செஞ்சான்றதுக்காக நீ மாத்துற? ஒரு சடங்கை மாற்றுவதற்கு ஒரு ஞானிக்குத்தான் தகுதி உண்டு. தமிழ் வருஷ பிறப்பு தையா இல்ல சித்திரையா என்று முடிவு செய்வதற்கு ஒரு ஞானிக்குத்தான் தகுதி உண்டே தவிர புறம்போக்கருக்கு தகுதி உண்டா? ஞானிக்குதான் தகுதி உண்டு. எது முதல் மாசம், சித்திரையா இல்ல தையா? அப்புறம் ஞானி சித்திரை வச்சுட்டு போயிருக்கிறார், அதுல அர்த்தம் இருக்கு. புரியலன்னு விட்டுடு, புரியாததை புரிஞ்ச மாதிரி மக்கள் மேல திணிக்க கூடாது. இப்படி அறிவுள்ள நிகழ்ச்சிகள் எத்தனையோ உண்டு. ஏன்னா அதை உருவாக்கியவர் எல்லோரும் மகான்கள். அதை சார்ந்து சேர்க்கப்பட்ட அர்த்தமில்லாத சடங்குகள். இதெல்லாம் புரிந்து பார்த்து இதை மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இதிலே நமக்கு உள்ளடங்கியிருப்பது எல்லாமே வாழ்க்கை தத்துவங்கள். எது சரி, எது தப்பு, எது நல்லது செய்யும், எது கெட்டது செய்யும் என்று விளக்கி சொல்லக்கூடிய, நம்மை நல்வழிப்படுத்தக்கூடிய சடங்குகள் தானே தவிர இதுல அர்த்தமில்லாதது எல்லாம்
மகான்கள் உருவாக்கியது அல்ல, அது இவர்கள் உருவாக்கியது. இப்போ காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் புத்தகத்துல அர்ச்சனை ஏன் செய்யணும்ன்ற ஒரு கருத்தை சொல்றார். கும்பாபிஷேகத்துக்கு மந்திர உச்சாரணம்லாம் செய்து அந்த பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. அதன் பிறகு தொடர்ந்து அதே மந்திரங்களை உச்சரிக்கணும். அப்பதான் அந்த திணிவுபடுத்தப்பட்ட சார்ஜ் செய்யப்பட்ட அந்த செப்பு தகட்டுல சக்தி குறையாமல் இருக்கும். அப்ப இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் 3 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்றுதான் அது துவங்கப்பட்ட காலம். அதுக்குன்னு ஒருத்தரை நியமிச்சாங்க. இப்போ அவரு நாள் பூரா மந்திரம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தா சாப்பாடுக்கு என்ன பண்றது? குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க? அப்ப அந்த கடமையை ஊர் மக்கள் எடுத்துக்கணும். அப்போ அந்த தீபாராதனை தட்டுல உங்களுக்கு ஆன முடிஞ்ச பணத்தை அறிவிங்க என்று ஒரு சடங்கு அப்படி வந்தது. சரி, பிறகு காலம் மாறுங்க போது என்னாச்சு? 4 பேர் சொல்லிட்டு இருப்பாரா, உட்கார்ந்துருவார். என்னங்க மந்திரம் சொல்றதுக்காக தான் உட்கார வச்சிருக்கேன், எவனா நின்று சொல்லிட்டு இருக்குது, நீ போயா வேலையை பார்த்துட்டு போயான்ட்டுவார் அவர். இப்போ இதை மாத்துறதுக்கு சாத்வீகமான முறை என்ன? ஒரு டோக்கன் போடுங்க, ஒரு அர்ச்சனை சீட்டு, அதை கொண்டு கொடுக்குற போது மறுக்க முடியாது. ஏன்னா நான் இதுக்காக கட்டணம் செலுத்திருக்கிறேன். இதுல என்னுடைய பெயரும் நட்சத்திரமும் தான் முதல் தவிர அடுத்து வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த தெய்வத்துக்குரிய அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமமா தான் இருக்கும். சரி, இப்போ இதுல உள்ள உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, பல பக்தர்கள் அர்ச்சனை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது செய்பவருக்கு ஒரு புண்ணியம் கிடையாது. இந்த சீட்டுறாங்க அர்ச்சனை பண்றாங்களே, இவருக்கு ஒரு புண்ணியம் கிடையாது அர்ச்சனையினால. இது அந்த கர்ப்பகிரகத்தில் கூடிய ஆற்றலை திணிவுபடுத்தக்கூடியது, இந்த பூமியின் காந்த களத்தை சுத்தப்படுத்தக்கூடியது. உச்சரிக்கின்ற மந்திரம் அந்த குருக்களுக்கு உடல் நலத்தை தரும். அந்த வைப்ரேஷன் வந்து அவருக்கு குண்டல் சக்தி மேலேற்றதுக்கு துணை செய்யும், அவருக்கு ஒரு மன சாந்தியை கொடுக்கும், அவருக்கு நன்மை செய்யும். இந்த செய்ய சொன்னார இவருக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இதை நீங்க கோயில சொல்லி தெரிஞ்சு போச்சு வச்சுங்க, ஒருத்தரும் செலவு பண்ண மாட்டாங்க. அதான் அப்படியா வெட்டி செலவா, இத்தனை நாள் தெரியாம போச்சியா நிறுத்திடுவாங்க. ஏன்னா நம்ம தான் சுயநலம் மட்டும்தானே பொது, நமக்கு பொதுநலத்தை பத்தி நாம எங்க யோசிக்க போறோம்? நமக்கு ஒண்ணும் இல்லையா அதுல, யாருக்கோவா, அப்புறம் எதுக்கு வீணா செலவு பண்ணி 10 ரூபா கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நிறுத்திடுவாங்க. இப்படி சில இதெல்லாம் இருக்கு. அதே போல கிறிஸ்தவத்துல மெழுகுவர்த்தியும் பைபிள் எடுத்துக்கொண்டு போவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது சண்டே இஸ் நாட் ஹாலிடே, இட் இஸ் ஹோலி டே அப்படின்றது தான் அவருடைய உண்மையான பொருள். அதாவது ஓல்டு டெஸ்டமெண்ட் ஆதி ஆகமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார், தண்ணி, நெருப்பு, காத்து இதெல்லாத்தையும் படைக்கிறார். பிறகு 5ஆம் நாள் பல்வேறு ஜீவராசிகளை படைக்கிறார். 6ஆம் நாள் தன்னை போல சாயல் உள்ள ஒன்றை படைக்க விரும்பி அவ்வாறே படைத்து ஆதாம் என்று பெயரிடுகிறார். 7ஆம் நாள் இறைவன் ஓய்வு நாளாக அறிவித்தார். நீங்க சில நாடுகள்ல கேலண்டரை பாருங்க, மண்டேல ஸ்டார்ட் பண்ணி சண்டேல முடியும் கடைசியில. சில கேலண்டர் சண்டேல ஆரம்பிச்சு மண்டேல முடியும், சாட்டர்டேல முடியும். பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மேல் நாடுகள் எல்லாம் சண்டே வந்து கடைசியில இருக்கும், மண்டே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஏன் அப்படின்னா சண்டே இஸ் நாட் அ ஹாலிடே, இட் இஸ் அ ஹோலி டே. ஹோலிடேன்னா ஒரு புனித நாள். ஏன் புனித நாள்? என்னை படைத்த இறைவனை நான் நினைவு கூறுகின்ற நாள். ஸோ இதுல இந்த இந்துக்கள் கும்பிடுறாங்க பாருங்க, இதை விட சர்ச்சில் கும்பிடுறது கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா,
நிறைய சர்ச் வச்சிருக்கிறாங்க. அந்த சர்ச்சுக்கு போறவங்க அங்க மட்டும்தான் போவாங்க. இது பிரிவினை நினைக்கிறாங்க. பிரிவினை கிடையாது. திடீர்னு நீங்க ஒரு சர்ச்சுக்கு 4 அதிகமா போனீங்கன்னா அங்க இடம் இருக்காது. அப்ப தெருவெல்லாம் அங்கங்க எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்ச் வைப்பாங்க. அதுல அந்த சர்ச்சுக்கு போறோம் அங்க மட்டும்தான் போவாங்க. சரி, எல்லாருக்கும் உட்கார சேர் இருக்கும். பிரார்த்தனை செய்வதற்கு இடமா இருக்கும். பாதிரியார் ஏதோ ஒரு பைபிளுடைய ஒரு சாப்டர் வசனத்தை வாசிச்சு அப்புறம் எல்லாம் பாடல் எல்லாம் பாடி எல்லாம் செய்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரார்த்தனை நிகழும். ஒவ்வொரு கிறிஸ்துவ அன்பரும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரார்த்தனை பண்றார், ஜபத்தை கேட்கிறார். நாம என்ன பண்றோம்? அதாவது பெங்களூர்ல ஹரே கிருஷ்ணா கோயில் போயிருந்தேன். அங்க கியூல நிற்கும், பெரிய கியூ நிற்கும். போய் திருப்பதி மாதிரி தான் ஜருகண்டின்னு அங்க உள்ள போய் கடவுளை தரிசிப்பது சில நிமிடங்கள் கூட கிடையாது, சில வினாடிகள் தான். அடுத்து திரும்பி வந்தாங்க பாருங்க, கேன்டீன், பெரிய கேன்டீன். ஒவ்வொருத்தரும் 2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டுட்டு. நான் கேட்டேன், எதுக்கு கோயில் வந்தானுங்க? சாப்பிட்றதுக்கா இல்ல சாமி கும்பிட்றதுக்கா? அங்க 1 நிமிஷம் தான் நின்னாங்க, இங்க 2 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா கட்டுறாங்க. இதுதான் பக்தியா? சாப்பிட வந்தியா சாமி கும்பிட வந்தியா? இப்போ நோக்கத்தை பார்த்தால் கிறிஸ்தவ பிரார்த்தனை முறை 100 மடங்கு சிறப்பு இல்லையா? அதே போல இஸ்லாம். சரி, இதுல என்ன குறை என்றால் இந்த பைபிள் எடுத்துட்டு போனோம், ஏன்னா வாசிக்கணும் இல்லையா? மெழுகுவர்த்தி எதுக்காக? இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் இப்பெல்லாம் சில பேர் கொண்டு போறது ஏத்திட்டு தான் வருவாங்க, சில பேர் வச்சுட்டு வந்துடுறாங்க. இது எப்போ தொடங்கியது என்று கேட்டால், இயேசுபிரான் யூதாஸ் காட்டி கொடுத்தான் பாருங்க. அப்போ அந்த அவருக்கு எப்போ எதிர்ப்பு வந்ததுன்னு சொன்னா, அந்த தேவாலயங்கள் எல்லாம் போய் அங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானுங்க. எப்படி இப்போ நீங்க மீனாட்சி அம்மன் கோவில் இதெல்லாம் போய் பாருங்களேன், அந்த 4 வாசல் இருக்கு பாருங்க, அவ்வளவு நீளமா இருக்கும், எல்லாம் கடைகளா இருக்கும். பெரிய பெரிய கோயில் பூரா அந்த கடையில் உள்ள போட்டுருவாங்க. இப்படி அந்த காலத்துல தேவாலயங்களில வியாபாரிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இயேசுபிரான் என்ன பண்ணினாரு? என்னுடைய ஆலயம் ஜெப ஆலயம் என்று சொல்லப்படும், நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று சொல்லி செருப்பால் அடிச்சானுங்க. எல்லாத்தையும் அடிச்சு துரத்தினார். விடுவாங்களா வியாபாரிக? இவன் யார் புதுசா நம்ம வியாபாரத்தை கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்ப விழுந்த எதிர்ப்பு தான் இயேசுபிரானுக்கு சிலுவையில் அறையப்பட்ட காரணம். அப்ப அவர் தலைமறைமா இருந்த போது அவர் காட்டி கொடுத்தது யூதாஸ். சரி, அந்த இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல யாருமே 12 சீடர்களும் சரி மற்றவங்களும் சரி யாருமே நான் இயேசுனுடைய சீடன் சொல்வதற்கே முடியாது, கொண்டு வருவாங்க. அதனால் எல்லாம் போய் சொல்றாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லையே, நான் பார்த்ததே கிடையாது, இப்போ அங்கே போறதே கிடையாது, அவர் கேட்டதே கிடையாது அப்படின்னு எல்லாம் போய் சொல்லுவாங்க. சரி, பிறகு இதில் ஆர்வம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? இரவு நேரத்தில் தனிமையாக சந்தித்து பைபிளை வைத்து ஜபம் செய்தாங்க. அப்போ குறிப்பிட்ட இடத்துல ரகசியமா சந்திச்சு இரவு நேரத்தில் போனதுனால கையில விளக்கு எடுத்துக்கிட்டு பைபிள் எடுத்துக்கிட்டு போனாங்க. இந்த சடங்கு தான் இன்று வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் போறதுன்னா, சர்ச்சுக்கு போறதுன்னா கையில பைபிளும் மெழுகுவர்த்தி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சடங்கு. இப்போ பைபிளுக்கு அர்த்தம் இருக்கு, மெழுகுவர்த்தி அர்த்தம் இல்லையே. இது அன்றைக்கு அர்த்தம் இருந்தது, இன்றைக்கு தேவையில்லை. இதே போல இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா பச்சை நிறம், எதுக்கு எடுத்தாலும் பச்சை தான் வச்சிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அது அரபு நாடுகள், பாலைவனம், அங்க பசுமை பார்க்க முடியாது. அதாவது நீங்க வெயில் நேரத்துல வெண்மை நிறத்தை பார்க்க முடியாத, கண்ணுல கூசுது இல்லையா? அது பச்சையை பாருங்களேன், குளுமையா இருக்கும். எவ்வளவு வெயில், 40 டிகிரி வெயில் அடிச்சாலும் மரத்துக்கு கீழே நின்னீங்கன்னா வெயில் தெரியாது.
அப்போ மரங்களுக்கு, பசுமைக்கு இந்த ஆற்றல் உண்டு. அதனால் பாலைவனத்தின் வெப்பத்தை தவிர்ப்பதற்காக எல்லாமே பச்சை வண்ணமாக மாத்திக்கிட்டாங்க. இப்போ இங்கே இருந்து கொண்டு பச்சை வைக்கிறது ஒண்ணு. 2வது இந்த குல்லா மாட்டிக்கிறது, தாடி வச்சுக்கிறது, நான் இஸ்லாமியன்னு வெளியே காட்டிக்கிறது. பெண்களுக்கு கூட சமீபத்தில் இந்த பர்தாவா என்னவோ போட்டு நான் இஸ்லாமிய பெண்ணுன்னு காட்டிக்கிறது. என்ன தேவை இருக்கு உங்களுக்கு? அது போடலைன்னா நீங்க எந்த பெண் என்று யாருக்கும் அடையாளம் தெரியாது. நீங்க போட்டதுனால தான் இஸ்லாமிய பெண்ணுன்னு முத்திரை குத்தப்படுகிறது. இது என்ன அவசியம் உங்களுக்கு? அது எதுக்கு சொன்னாரு நபிகள் அப்படின்னா, பெண் உடல் கவர்ச்சி அது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாத்தையும் முடிக்கணும். இதுல இன்னும் பெரிய விசேஷம் என்ன தெரியுங்களா? நான் கோயம்புத்தூர்ல நகை கடைக்கு எங்க போன வச்சுங்களேன், நிறைய பேர் இஸ்லாம் பெண்கள் வந்து நகை எடுப்பாங்க. நான் யோசிப்பேன், எல்லாத்தையும் உள்ள போட்டு அழகு காட்டணும். நீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு மேல ஒன்று கருப்பு முடிக்கிறீங்க. அப்போ உள்ள நகை போட்டா என்ன, ட்ரெஸ் போட்டா என்ன, யாருக்கு தெரிய போகுது? எதுக்கு உங்களுக்கு இந்த நகையெல்லாம்? இல்லையா? நம்மளும் நகை போட்டு கொஞ்சம் எடுத்து மேல போட்டுக்கிறோம் இல்ல, நெக்லஸ் எல்லாம் போட பெருமை காட்டும் இல்ல. எல்லாத்தையும் உள்ள போட்டு மேல கருப்பு மூடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையே. அப்ப என்ன, தன் மதம் என்ற அடையாளத்தை, நான் அதுக்கு தலைவன் என்ற அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்கணும். அதுக்காக தேவையில்லாதவற்றையெல்லாம் செய்ய வைப்பது. ஸோ இதெல்லாம் சமுதாயத்தை, அமைதியை சீர்குலைக்கும். தேவையில்லை. என் பக்தி என்பது என் மனசுல இருந்தா போதும். நான் ஆஃபீஸில் கூட சொல்லுவேன், எங்க ஆஃபீஸர்ஸ், மேனேஜர் எல்லாம் அந்த டேபிள் அதுக்கு மேல திக்க ஒரு கண்ணாடி போடுவாங்க. அதுக்கு கீழே எல்லா சாமி படத்தை வச்சுக்குவாங்க. நான் சொல்லுவேன், இதெல்லாம் உங்க வீட்டில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்க உங்க மேனேஜரா இங்க வந்து தொழில் பார்க்குறீங்க. வர்ற கஸ்டமர் இஸ்லாமியர் இருப்பான், கிறிஸ்தவன் இருப்பான், எந்த ஜாதியும் இருப்பாங்க. நீங்க இதை காட்டிக்கிறீங்க, நான் இன்னாருன்னு காட்டிக்கிறீங்க, தேவையில்லையே. இங்க நீங்க மேனேஜர், வர்ற கஸ்டமர். ஸோ இங்க மதம் தேவையில்லை, நம்பிக்கை தேவையில்லை, மனசுக்குள்ள வச்சுக்கோங்க வழிபாடு நம்பிக்கை எல்லாம். அதே போல சில பேர் வந்து எங்க பணம் வைக்கிற இடம் இல்லையா, பேங்க்கு, வெள்ளிக்கிழமைக்கு செஸ்ட்டுக்கெல்லாம் பூஜை போடுவாங்க. அப்போ ஞாயிற்றுல வந்து நீங்க சர்ச் இது பைபிள் படிப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை இல்லை, அப்புறம் எதுக்கு பூஜை காட்டுறீங்க? நம்மை பொறுத்த வரைக்கும் எதுவும் பணம் கிடையாது, நோட்டு, அவ்வளோதான். இது லட்சுமி கிடையாது. லட்சுமி வீட்டுக்கு எடுத்துட்டு போயணும் இல்லை, போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? நமக்கு இது தொழில். அந்த நோட்டு என்றதும் கொடுக்கறதும் வாங்குறது நமக்கு தொழில், அவ்வளோதான். தொழில் பக்தி இருந்தால் போதும். இது லட்சுமி கிடையாது. அப்ப இதெல்லாம் வெளியிடங்களை காட்டிக்கொள் கொன்ற ஒரு ஒரு வேஷ பக்தி. தன்னை பக்திமான் காட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் வெளியே செய்யக்கூடிய வேஷ பக்தி. இது அவசியமே கிடையாது. என் பக்தி, என் நம்பிக்கை என்னோடு சார்ந்தது. அது யாரும் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த தேவையற்ற சடங்குகளை நீக்கிவிட்டால் உலகத்தில் எத்தனையோ எரிவலைகளை தவிர்த்து விடலாம். எரிவலைகள். இப்போ டக்குன்னு ஒரு நீங்க இஸ்லாம் பார்த்தா இந்துக்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு சுருக்குன்னு ஒரு ஒரு பகை வருது பாருங்க. அதே போல இந்துக்களை பார்த்தா அவனுக்கு சுருக்குன்னு ஒரு பகை வருது பாருங்க. ஏன் இந்த எண்ணம் வரணும்? எல்லாரும் மனிதர்கள் தானே. உங்களுக்கு என்ன வேற மாதிரியான உடம்பா இருக்கு? உங்களுக்குள்ள 7 தாதுக்கள் உள்ள உடம்பு தான். எல்லாருக்குள்ளயும் அப்படித்தான் இருக்குது. இல்ல இன்னும் இந்த ஓம் என்பது இந்து அடையாளம் சொல்றாங்க. ஓம் என்பது என்ன? ஒரு ஓசை. யாருக்குள்ள இல்ல? யார் சொல்ல முடியாது இந்த ஓசையை? இதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல கண்டுபிடிச்சாங்க மதமே இல்லாத காலத்துல. ஓம் என்பது மதமே தோன்றாத காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட, என்ன சொல்லுவாங்க, பிரணவ மந்திரம் சொல்லுவாங்க. பிரணவம்னா உயிர். அப்போ குண்டலினி சக்தியை கீழிருந்து மேலே ஏற்றக்கூடிய இறைவனை அறிவதற்கான ஒரு சூட்சுமம் பிரணவ மந்திரம். அப்ப ஓம் உச்சரித்தால் அது மனம் ஒடுங்கி குண்டல் சக்தி கீழிருந்து துரியத்துக்கு போகும். இப்ப யாருக்கு ஞானம் வேண்டாம்? நீங்களும் கடவுள் அடையணும் தான் பிரார்த்தனை பண்றீங்க, ஜபம் பண்றீங்க.
அப்ப அதுல எளிய மார்க்கம் ஓம் என்ற உச்சரிப்பு. இது எப்படி இந்துக்களுக்கு மட்டுமே அடையாளமாச்சு? ஏன் உலக பொதுவாக ஆகக்கூடாது? இறைவனை அடைய நினைக்கின்ற, அடைய விரும்புகின்ற யாருமே ஓம் உச்சரித்தால் எளிதில் நம்முடைய குண்டலினி சக்தி உச்சிக்கு போகும். இதுல எங்கே மத அடையாளம் இருக்கு இதுல? அப்ப இந்த விளக்கத்தை சொல்வதற்கு பதிலாக நாமளும் என்ன பண்ணினோம், அதை எடுத்துட்டு அமைதி அமைதி, இதுல என்ன இருக்கு சொல்லுங்க. ஓம் சாந்தி சொல்லி பாருங்க, அமைதி சொல்லி பாருங்க, ரெண்டுல எது எஃபெக்டிவா இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த கருத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது என்பதனால், ஏன்னா யாருமே ரெடியா இல்லை. அதனால நம்ம நிர்வாகம் என்ன பண்ணுச்சு, நமக்கு தத்துவம் பரவணும், அதான் முக்கியமே தவிர இந்த வார்த்தை முக்கியம் இல்லை அப்படின்னு. சரி மாத்திக்கிறோம். உங்களுக்கு என்ன இது மத அடையாளமா? சரி வேண்டாம், நாங்க எந்த மதத்தையும் சார்ந்தவங்க இல்லை. வேதத்திரியம் எந்த மதத்தையும், எந்த அரசியல் கட்சியையும், எந்த மொழியும் சார்ந்தது அல்ல. இது மனிதனை சார்ந்தது, ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானது. இது உலக பொது சமயம், இதுல எந்த சடங்கு சம்பிரதாயம் கிடையாது என்று நிர்வாகம் அதை மாற்றி அமைத்துக் கொண்டது. எனவே இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கூட இல்லைன்னு என்ன பண்றதுங்க? திரும்ப திரும்ப இந்த கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட வேண்டும், மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட வேண்டும். எப்படி அரசியல் பொய்களை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லி மக்களை நம்ப வைக்கிறீங்கல்ல? எவ்வளவு திட்டத்தனம் பண்ணினாலும் நாங்க இல்லைன்னா அது நடந்துடும் இது நடந்துடும் சொல்லி மக்களை பிரெயின்வாஷ் பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல? அதே மாதிரி இந்த தத்துவத்தையும் பேசியிருந்தீங்கன்னா மக்கள் பிரெயின்வாஷ் ஆயிருப்பாங்கல்ல, இல்லையா? 60 வருஷத்துக்குள்ள இவங்களை விட்டா நமக்கு நாதி இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்க மக்களை ஏமாத்தி வச்சிருக்கீங்கல்ல? அதே மாதிரி இதையும் திரும்ப திரும்ப சொல்லியிருந்தா இதுவும் மாறுமல்ல? அது தனி மனித லாபத்துக்கு, இது சமுதாய நன்மைக்கு. அப்போ பொதுநலம் கருதி வருபவர்களே சுயநலமாக வாழ்ந்தால் மக்கள் எப்படி பொதுநலத்துக்கு போக முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலம் வர வேண்டும். யார் கொண்டு வருவாங்க? அரசியல்வாதியா, மதவாதியா? இவங்க தான் ஓசி சொத்துல வைத்து வளர்ப்பாங்களாச்சே, இவங்க எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க? நாம தான் மாற்றத்தை ஏற்படுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தான் மாற்றி கொண்டு விட்டால் பிறகு இவங்களை எங்க நிக்க போறாங்க சொல்லுங்க? இப்ப யாரா நம்ம கையை பிடிச்சி நீ கோயிலுக்கு கூப்பிட்டாங்களா? இல்ல. என் பக்தி, என் கடவுள் என் வீட்டுக்குள்ளேயே இருக்கு, எனக்குள்ளேயே இருக்கு என்று எனக்குள் நானே இறைவனை ஆராதிக்க தொடங்கிவிட்டால், தேகாலயத்திலேயே தெய்வத்தை காண்பதற்கு ஒரு மார்க்கத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டால் நான் அங்க போன்ற அவசியம் இல்லையே. யாரும் போகலான்னு திருவிழா எங்க நடத்த போறாங்க? அதே போல பிதா எங்க இருக்கிறாரு? பரம பிதா எனக்குள்ளே இருக்கிறார். ஜபம் எனக்குள்ளதான் நடக்கணும். நான் வீட்டிலேயே செய்துக்கிறேன்னு சொன்னா யார் எங்க வர போறாங்க? இதே போல் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தான் அறியக்கூடிய எதை வேணா வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த கடவுள் மனசுல வச்சுக்கோங்க. இயேசு வச்சுக்கோங்க, அல்லாஹ் வச்சுக்கோங்க, பெருமாளை வச்சுக்கோங்க, இல்ல சங்கிலி கருப்பனை வச்சுக்கோங்க, ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். கடவுளாய் கருத்தே நிற்பதை காண்பாய். அங்கே எதை நினைக்கிறோமோ நம்ம மனசுதான் அந்த ஷேப் பண்ணி இமேஜ் எடுக்குது. அப்ப எந்த உருவத்தை நினைத்தாலும் உருவமாக மாறுவது என் ஜீவகாந்தம், என்னுடைய ஜீவாந்தத்தில் ஏற்படுகின்ற ஒரு தன்மாற்றம், ஒரு நிழல், அவ்வளவுதான். இதுல என்ன பேதம் இருக்கு? அப்ப அவரவர் மதங்களில் அவரவர்கள் நேர்மையாக இருங்கள். அடுத்தவர் உழைப்பில் எதையும் நான் பெறமாட்டேன் என்பதுதான் சுயமரியாதை. கடவுள் இல்லைன்னு சொல்றது சுயமரியாதை கிடையாதுங்க. அவரவர் உழைப்பில் மட்டுமே வாழ்வதுதான் சுயமரியாதை. அதாவது வள்ளுவர் அழகா சொல்லுவார், இந்த அன்னதானத்துக்கெல்லாம் காசு கேட்கறாங்க பாருங்க. கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அது கோவிலையும் கேட்பாங்க, வீட்டுக்கு வந்து கேட்பாங்க, அன்னதானம் பண்றேன். நான் சரி உங்ககிட்ட இருந்து அன்னதானம் பண்ணு, இது எதுக்கு பிச்சை எடுக்கிற நீ? அப்படியே கேட்பேன். உங்ககிட்ட இருந்து அன்னதானம் பண்ணு, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற? யாருக்கும் அன்னதானம் பண்றது, நீ எதுக்கு பிச்சை எடுக்கிற?
அன்னதானங்க. அன்னதானம்னா பிச்சை எடுக்க தானே. கேட்டா பிச்சைக்கு தானே அர்த்தம். நீ பேர் வேணும்னு என்ன பேர் வேணும் வச்சுக்கோ. இன்னொருத்தர் கை நீட்டினாலே அது பிச்சை எடுக்கிறது தான் சமம். சரி, இது எப்படிப்பட்ட தமிழ் சமுதாயம் தெரியுமா? ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்தது இல் என்றார் வள்ளுவர் பெருந்தகை. ஆவிற்கு நீர் என்று இறப்பினும் நாவிற்கு இழி வந்தது இல் என்றார். அதாவது இந்த பசுமாடு வளர்க்குறவங்க எல்லாம் அதுக்கு கழனி தண்ணீர் காட்டணும் இல்லையா, எவ்வளவு இருக்கும். அதனால அங்கங்கே இந்த தெருவில் வீடுகளெல்லாம் ஒரு பக்கெட் வச்சு போவாங்க. வடிச்ச கஞ்சி ஊற்றிருங்க, மாட்டுக்கு கழநீர் காட்டணும் அப்படின்னு. நாங்களும் எல்லாம் அந்த பக்கெட்டில் ஊற்றி வச்சிருவோம். அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க டெய்லி. இப்படி பசுமாட்டுக்காக கேட்டேன்னு சொல்லி நீங்கள் வடிச்ச கஞ்சி கேட்குறீங்களா, இதுவும் பிச்சைக்கு சமம் என்று சொன்ன வள்ளுவன் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இந்த இலவசத்துக்கு போய் கியூ நிற்கிறீங்களா? வெக்கமா இல்லை? இதான் சுயமரியாதையா? இதுதான் சுயமரியாதையா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் தவறான பொருளை கற்பித்து விட்டு இந்த மக்களையே முட்டாளகவா எத்தனை நாள் தான் வச்சுட்டு இருப்பாங்க பார்ப்போமே. இந்த மக்களுக்காவது புத்தி வந்தா தானே அவன் மாறுவான். இதுவே புத்திக்கிட்டு அலையுது. நல்ல சொன்ன கேட்கறது இல்லை, கெட்ட சொன்ன உடனே ஏத்துக்கிறாங்க. அப்புறம் ஓடத்தை பார்த்த பின்னும் வெள்ளத்தில் நீந்தி சென்றால் சொந்தத்தில் அறிவேது, பட்டுத்தான் தீரும் என்றால் கெட்டுத்தான் மாறும் என்றால் புத்திக்கு விளையது. கண்ணாஸ் அழகாத்தானே சொல்லி வச்சிருக்கிறார். ஸோ எது சுயமரியாதை எது சுயகோர்மனே தெரியாத ஒரு சமுதாயம். திருடி பிறக்கிற வாழ்க்கைக்கு பேர் சுயமரியாதை. வள்ளுவர் சிலவச்ச மட்டும் பத்தாது, வாழ்ந்து பார்க்கணும். அதை வள்ளுவருக்கு நாம் செய்கின்ற காணிக்கை. எனவே இப்படி உண்மையை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவை மிக அற்புதமான வழியை காட்டி தந்த மகான் வேதத்தின் மகர்ஷி அவர்கள். அது ஒவ்வொரு கருத்தும் நம்மை மேல் நோக்கித்தான் இருக்கிறதே தவிர எந்த கருத்தும் சிந்தனை நம்மை கீழ் தள்ளுவதே கிடையாதுங்க. ஒன்லி அப்வர்ட் ட்ரெண்ட், நோ டவுன்வர்ட். ஸோ நட்டமில்லாத லாபத்தை மட்டுமே தரக்கூடிய, நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய மிக அற்புதமான மார்க்கம் மனவளக்கலை. இதை புரிந்து பயன் கொண்டு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வோம். சமுதாயத்துக்கு சொல்வோம். கேட்டா கேட்கட்டும், கேட்கலன்னா அவன் விதிப்படி போகட்டும், நமக்கு என்ன நட்டம். எனவே சமூகத்தை மாத்தியே தீர்வேன்னு நினைச்சா நம்மள முடிச்சு வச்சிருவாங்க. இந்த சமுதாயத்தை மாற்ற புறப்பட்ட எந்த மகானுக்கும் ஆயுசு நீளமா இல்லை. எல்லாம் 30-35 வயசுல போயிட்டாங்க. ஸோ நாமும் வேகமா கிளம்பினா இதுதான் கதியாகும். அதனால நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். அடுத்த தலைப்பு பாலுணர்வும் ஆன்மீகமும். அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. சிறப்பான சிந்தனை. இப்பொழுது கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம் ஐயா. தன ஐயா ஏற்கனவே கையெழுத்திட்டார். தன ஐயா. ஐயா வாழ்வளமுடன் ஐயா. வாழ்வளமுடன் ஐயா, வாங்க ஐயா. நான் ஐயா இப்ப என்னுடைய கிராமத்துல வந்திருக்கேன் ஐயா. ஒரு 1.5 months இங்க இருப்பேன். அப்ப இதுவரை நேரமும் என்ன சொன்னால் டிஸ்டர்பன்ஸ் சுத்தவரை அன்எக்ஸ்பெக்டடா வரும். இருந்தப்ப நாய்க்குலைக்கும் கார் போனடிக்கும் எல்லா சூழ்நிலையும் இருக்கு. அப்ப நான் இதை யோசிச்சுட்டு இருந்தா இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அப்படி இதா வந்தா என்ன தயவுசெய்து மன்னிச்சுக்கொள்ளவும். ஐயாட்ட கேட்கறது சொல்றது என்னன்னு சொன்னா, அது திருப்ப சொல்லணும்னா இந்த மிகவும் அற்புதமான சிந்தனை ஐயா. அது அற்புதமான ஒரு பாட்டில சொல்லி போட்டு போக முடியாது. உங்களுடைய சிந்தனையை கேட்க போன முறை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மனிதர்கள் இப்பொழுது எண்ணெய் சிறையில் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். வடிவா சிந்திக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்ப ஐயாவுடைய சிந்தனைகளை கேட்பவர்கள், அதை தெளிந்து திரும்ப திரும்ப கேட்கணும். அப்படி கேட்க அந்த சிறையிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதை உணரலாம் ஐயா. அது பெரிய விஷயம். நான் இந்த ட்ராவல்லையே அங்கிருந்து வரும்பொழுது இந்த ட்ராவல்லையே நான் உணர்ந்தேன். அது அடுத்ததாக இந்த கேள்வி என்ன சொன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது தேர்தலை பற்றி சொன்னீங்க, தவிர்க்கணும்னு சொல்லி.
இதே கருத்து தான் என்னுடைய கருத்தும். என்னன்னு சொன்னா இப்ப எங்க ஊர்ல வந்து பெரிய கோயில் 2 கோயில்கள் இருக்கு. அப்ப நான் அந்த இங்க வரும்போது இப்ப போன மாசம் தான் திருவிழா எல்லாம் முடிஞ்சுது. அப்ப நான் இங்க வரும்போதும் அந்த திருவிழா தவிர்த்து தான் வந்தேன். திருவிழாக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முந்தையெல்லாம் அப்படி வாரது இப்ப தவிர்த்து தான் வந்தேன். காரணம் என்று சொன்னால் பல விடயங்களை சகிக்க முடியாது பார்க்க. என்று சொன்னால் இல்லையா என்னன்னு சொல்லி சொன்னால் அப்ப என்ன வரும்போது எல்லாம் கேட்டாங்க இப்பதான் பாரு அந்த திருவிழாவில வந்தா எல்லாம் நடந்தது. அதுல வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாரும் வந்தாங்க. இப்படி இப்படி எல்லாம் பிடிச்சா நடந்தது. நீ அதை மிஸ் பண்ணி போட்டியே அப்படின்னு சொல்லி என்ன இங்கெல்லாம் கேட்டாங்க. அப்ப எனக்கு அப்ப நான் சொன்ன அவங்களுக்கு புரியாது. நான் அப்படி பாரதி ஐயா அப்படி வரும்போது தான் நான் விரும்பின மாதிரி விரும்பின ஆட்களை பார்க்கலாம், விரும்பின விஷயங்களை செய்துட்டு போகலாம், தேவையில்லாத ஆட்களை பார்க்க மாட்டேன், பார்க்க தேவையில்லை. அப்ப அது அந்த மெட்டதையா இன்னொரு பக்கத்துல பார்க்க இல்ல நான் சொல்றேன் இன்னொரு பக்கத்துல பார்க்க இவங்கெல்லாம் வந்து எத்தனை பேர் வருவாங்க வெளிநாட்டுல இருந்து வந்து அதை திருவிழா செய்யறவங்களே அவ்வளவுல செலவழிப்பாங்க, காசு செலவழிச்சு பெரிய ஆடம்பரமா நடக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இல்ல அது எத்தனையோ பேருக்கு அன்னதானம் நடக்கும், எத்தனையோ பாட்டு கட்சி அப்படி பாட்டு கட்சி கடை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிக்கூடம் வழியா 3 ரூபா தரவாக இருக்குது. அதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. சொல்றேன் உங்களுக்கு. ஆனா மெட்ட மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுகளால நான் அதை பற்றி எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி பார்த்து இன்னொரு பக்கத்தை சிந்திச்சு பார்த்தேன். இவங்கெல்லாம் பாரத்தாலே அந்த எக்கனாமி அதாவது வந்து பொருளாதார வச்சு பார்க்கும் பொழுது அதுல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த சைட்ல வச்சு பார்க்க காரணம் என்று சொன்னால் அவங்கெல்லாம் வந்து எல்லாம் கணக்கு காசு எல்லாம் செய்து அந்த கன பேர் பிசினஸ்ல கணக்கு பெரிய டெவலப்மெண்ட் கொண்டு பார்த்தேன். அடுத்தது அந்த ஸ்கூலை பற்றி சொன்னேன். அந்த ஸ்கூல் 3 தர நிலையில இருக்கு. காரணம் வந்து இந்த இவங்களுக்கெல்லாம் காசு வர இவங்களெல்லாம் அந்த பெரிய சிட்டியில படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்தெடுத்து போயிட்டாங்க ஒரு சைட். அடுத்த சைட் வந்து இந்த கிராமத்துல பார்த்தால் இப்ப ஒரு 35-40 இடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா 1-2 கிராஜுவேட் அப்படி இப்படிதான் பாப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க, எப்படி எல்லாம் கணக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த எக்கனாமி என்ற பாயிண்ட்ல வச்சு பார்க்க அந்த தேர்திருவிழா இப்ப நான் தேர்திருவிழா வச்சுதான் சொல்றேன். இப்படியான திருவிழாவில் அப்படி நடக்கல இந்த எக்கனாமியும் வளர்ற மாதிரி எனக்கு ஒரு பார்க்க தெரிஞ்சது. அப்ப ஆனா கோயில இருக்கிற சாமியை வந்து வீடு ஓடிவிடும். அது அடுத்த பக்கம் அது ஆத்மீயத்துல இருந்து பார்க்காமல் இதே இப்படி பார்த்தா அது வைக்கிற சரியா பிள்ளையா இல்லைங்கய்யா. அதாவது வளர்ச்சி என்பது திருவிழாவினால் வரல. இது மனித உழைப்பு, ஆசை, அதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலம் இப்போதைக்கும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா அது உண்மைதான். ஆனா இது உங்களால் வந்த முன்னேற்றமா இல்லை மக்கள் அவரவர்களே தன்னை முன்னேற்றி கொண்டதா? உங்களால் வந்த முன்னேற்றம் பண்ணா பாருங்க, இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தேன், இதனால் மக்கள் இந்த அளவுக்கு பயன்பட்டு இருக்கிறாங்க, நீங்க ஃபிகர் காட்டுங்க. அரசியல்ல நீங்க ஃபிகர் காட்டுங்க, நாங்க இந்த சட்டம் போட்டோம், இதனால் மக்கள் இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஃபிகர் காட்டுங்க. அப்போ இது உங்களுக்கு என்ன பெருமை இருக்கு? தமிழ்நாடு வாழ்ந்தது மக்களுடைய அவங்களுடைய சுய உழைப்பே தவிர நீ ஒன்றும் காரணம் கிடையாது. அரசியல்வாதினால் ஒன்றும் இங்க யாரும் வளரல. நீ எங்களை வச்சு கொள்ளையடிக்கிறது அமௌண்ட் தான் கூடியிருக்கே தவிர உங்களால் எங்களுக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. அது போல இது வந்து அவருடைய சுய முயற்சியை தவிர திருவிழா நடத்தினதுனாலதான் பொருளாதாரம் மேம்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னும் பொழுதையா அவங்க வெளிநாட்டுல இருந்து வரும் பொழுது அந்த அங்க உழைச்ச காசுல கணக்கு கொண்டு வந்து இங்கதானே ஐயா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆமா, அப்படி கௌரவம் கௌரவம் அது அவங்கள்ட்ட கௌரவம் ஐயா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு கோயில்ல ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து பூவெல்லாம் தூவினாங்க. அதே கோயில்ல போன இடம் இந்த இடம் நடந்தது யானை கொண்டு வந்தாங்க. அவங்க யானையை கொண்டு வந்து அந்த யானை வந்து அப்படி சுற்று ஊர்வலம் வரும் பொழுது அடுத்த பக்கத்துல பெரிய பெரிய வெடியெல்லாம் கொளுத்தினாங்க. கொடுத்து யானை விரண்டு ஓடி எங்கிட்ட விட்டு கிட்ட எங்க சொந்தக்கார பிள்ளை ஒன்றுக்கு அந்த காலில் உலக்கி அந்த காலை அம்பியூட் பண்ணியாச்சு. அப்படி சம்பவம் இருக்கு. அப்ப சொன்னாங்க அந்த யானைக்கு வடிகட்டால் அது மிரளும், அது இவங்களுக்கு தெரியாது என்னண்டா. அப்ப இப்படியான ஒரு 3 சமுதாயத்துல அது நினைக்கும்போது கஷ்டம் ஐயா. ஆனால் அந்த நான் இப்படித்தான் பார்த்தேன். அந்த எக்கனாமி என்று பார்க்கும் பொழுது அது அந்த பக்கத்துல பார்க்க சரியோட மாதிரியும் எனக்கு ஒரு இது வந்து அதான் உங்களை கேட்டேன். அது உண்டு.
அடுத்தது ஐயா அதாவது இதனால இன்னொரு ஒரு நன்மையும் கிடையாதுங்க ஐயா. தேர் திருவிழாவினாலேயோ இந்த வழிபாடுகள்னாலேயோ இந்த நன்மை நடந்ததுன்னு சொல்லி யாருக்கும் காட்ட முடியாது. அவங்கவுங்களுக்கு கர்மாபணிப்படி நடக்குது. அது இந்த சரி குருவிக்கார அது பழம்படம் வந்த கதையை நான் கும்பிட்டதுனால தான் வந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். ரைட் ஐயா. அடுத்தது ஐயா இன்னொரு கேள்வி என்ன சொல்லி சொன்னால் இப்ப ஐயா வந்து என்னோட இது வேற ஐயா முந்தி கேட்டிருக்கிறார், அதை நான் திருப்பி கேட்கிறேன் உங்கள்ட்ட. என்ன சொன்னா ஐயா வந்து கருத்துக்களை வந்து துணிவாக சொல்லுவார். அது எனக்கு கேட்க சந்தோஷமா இருக்கு ஐயாவு. அதாவது இப்போ ஐயா அப்படி சொல்லும்போது எனக்கு ஐயா சொல்லும்போது டக்குன்னு சொல்லி போதி தர்மட்ட ஞாபகம் வரும். அதை பற்றி நானே ஐயா ஒரு என்ன தற்காலிக போதி தர்மம்னு சொல்லி ஒரு காலத்தில் ஐயா பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அது சுருக்கமாக போதி தர்மர் வந்து சைனாவுக்கு போகும்போது அந்த சைனாவில் உள்ள அரசன் வந்து பெரிய வரவேற்பெல்லாம் செய்து இவரை வரவேற்றாது. அப்படி வரவேற்று கொண்டே பேசும்போது அந்த அரசன் வந்து தான் செய்த காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போய் தான் அவ்வளோ பழைய பாடசாலை கட்டினது, ஆட்கள் சாப்பாடு எல்லாம் சொல்லி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு முத்தி கிடைக்குமான்னு கேட்ட உடனே இவர் சொன்னது என்ன சொன்னா, உனக்கு நரகலோகம் தான் கிடைக்கும்னு சொல்லி அங்கால ரெண்டாம் கதை இல்லை இல்லையா துணிவையா அந்த அப்படி சொன்ன உடனே ஆமா அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஒரு மாதிரியா போச்சு. ஆனா அவர் அப்ப அவர் சொல்வாருண்டா எனக்கு உன்னோட இங்க இருக்க முடியாது, இந்த சிந்தனைக்கும் இந்த சிந்தனைக்கும் வித்தியாசம் என்று சொல்லிட்டு அவர் புறப்படைச்சு. ஆனால் அரச முறையில் இல்லை நீங்க இருங்க பரவாயில்லை என்று சொல்லும் பொழுதும் அவர் இல்லை. அவர் சொல்வார் என்று சொன்னால், உனக்கு இப்ப நீ கதைக்க இல்லை, உன்னிட்ட உள்ள இந்த பணமும் இந்த பட்டாளமும் அதுதான் இப்ப கதைக்குது. ஒரு காலத்துல நீ எல்லாம் மாட்டரசன் வந்து அதை கைப்பற்றி இழந்தது பிறகுதான் நீ யோசிப்ப நான் சொல்றது என்று போயிட்டார். அதே மாதிரி அந்த அரசன் வந்து வாரில் எல்லாம் பேரையாக்கலாம் அவர் சிறையில இருக்கும் போதுதான் இவர் சொன்னதை யோசிச்சார் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லி உண்டு. அப்ப என்னோட கேள்வி என்று சொல்லி சொன்னால், நீங்க கமெண்ட் பண்ணும்போது இன்றைக்கு இந்த அம்பானியை பற்றி சொன்னீங்க, கேட்கறதுக்கு பரவாயில்ல, கேட்கிறாங்களுக்கு பரவாயில்ல, அவரெல்லாம் துணியா கதைக்கிறாருன்னு சொல்லி அந்த மகனை பற்றி சொன்னீங்க. அப்ப இதை வந்து அம்பானியும் கேட்கிறாருன்னு வைப்பா, அம்பானியும் பேசிட்டு இருக்கேன். அதுதானே ஐயா. அப்ப அத பேசும்போது நீங்க இதெல்லாம் சிந்திச்சு பாக்குறீங்களா? சும்மா கேட்கறேன், ஏன்டா நான் உங்களை அது சிந்திக்கிறது நான் எல்லாம் சிந்திப்பேன். அது யாரும் கேட்க மாட்டேன், தைரியத்துல பேசிட்டு இருக்கிறேன். சில பேர் இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமையோ ஆர்வமோ கிடையாது. இது நம்ம 50 பேர் கேட்டுட்டு இருக்கிறோம். அதனால எங்க ஆட்சியை பத்தியும் இவங்களை பத்தியும் பேசுறேனே தவிர எங்க காதுக்கு போச்சுன்னா நான் முடிஞ்ச வச்சுக்கோங்க. அதுதான் ஐயா நான் சரியா இல்ல இதே 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 கேள்வியே வரதாயா ஒருக்கா கேட்டுருக்காங்க உங்கள்ட்ட. அதான் ஐயா நல்லது. வாழ்க்கை ஐயா, வாழ்க்கை ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து வராயா. வாழ்க வளமுடன் பழனிசாமி. வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. வாரம் ஆரவாரம் தான். அந்த கண்ணதாசன் வாலி எல்லாம் விட்டுட்டு வள்ளுவர் சில இந்த குரல் நீங்க எடுத்த இடம் இப்போ டச்சிங் பிளேஸ். அது இரவு அச்சம்ன்ற அதிகாரத்துல இருந்த ஒரு பாட்டு. அது நாவிற்கு நீரன்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல்லப்பா. அங்க பார்த்தாக்கா இன்னொரு குரல் அதுல சொல்லியிருக்காரு பாருங்க, அது ஒரு புரட்சி. இவரை நாத்திகனே சொல்லிடுவாங்க திருவள்ளுவரை. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து உலகு இயற்கையான். இறைவனையே திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நீ இந்த மாதிரி பிச்சை எடுத்துதான் வாழணும்னா கடவுளே கெட்டு போகட்டும் அப்படின்னு லாபம் கொடுக்கறாரு. இதே பாட்டுங்கய்யா கண்ணதாசன் சொல்லுவாரு, பத்தும் பறந்திடும் பசி வந்தால் மறந்திடும் இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா என்றும் இதுதான் நீதி என்றால் இறைவன் வேண்டுமா. ஆமா ஆமா, இதே குரல் தான் அங்க ரிப்பீட் ஆகும் பாருங்க. இறைவன் இருக்கின்றானான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது வேற. இது வந்து எதுவும் இதுதான் பிச்சர்த்தம் ஆகணும்னு சொன்னா இறைவன் வேண்டுமா அப்படின்னு கேட்பாரு. ஆமாங்க ஐயா. இங்க வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் 6வது திருக்குறள் மாநாடு, உலக இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். எல்லா நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. அதுல 3 நாள் அட்டன் பண்ணேன். அதுல ஒரு டாபிக் ஒரு அம்மா எடுத்தாங்க, ஒரு டாக்டர் டென்டிஸ்ட். அவங்க வறுமை பத்தி இவ்வளவு பட்டவர்த்தனமா ஓப்பனா அது நேரிடையா டச் பண்ணது வள்ளுவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க. அந்த இரவச்சம்
வந்து டச் பண்ண அந்த இதில் அதிகாரத்தில் இருந்தால் இன்னைக்கு நீங்கள் இந்த பாட்டை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப டச்சிங்காக இருக்கு. அந்த அதிகாரம் ஃபுல்லாக படித்தாலே அப்படியே வறுமை எப்படிலாம் மனிதனா. நீங்கள் வந்து அம்பானியை பற்றி பேசுனீங்க, இங்கே வாழ்க்கையின் எல்லை கோட்டில் வறுமையில் இருக்கிறவங்கள பற்றியும் வள்ளுவர் இப்படியெல்லாம் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி இடம் அந்த இந்த இந்த புரட்சிகரமான ஒரு பாட்டு. அது இறந்தும் உயிர் வாழ்த்து அதே அதிகாரம். இந்த பாட்டு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. என்ன வழி பாருங்க, வறுமையுடைய வழி என்னன்ற. ஆமா ஆமா ஆமா. மற்றவங்க எல்லாம் பூசி மெழுகி பேசியிருப்பாங்க. இவர் வந்து நேரடியா பேசியிருக்காரு அந்த வள்ளுவர். சிறப்பு. அந்த மதமும் சடங்கும்ல கொண்டு வந்து நீங்க ரொம்ப ப்ராடா எல்லாத்தையும் டச் பண்ணீங்க. அது எப்பவுமே உங்களுக்கு துணையாகவும் கண்ணதாசனும் வாலி திருவள்ளுவர் 3 பேர் கையில பிடிச்சி வச்சிருக்கீங்க. சிறப்பா இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேட்க இருக்குங்களா? ராதா அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா, நீங்க வந்து அந்த ரெட்டத்தாலி அமங்கலம்னு சொன்னீங்க இல்லையா? ரெண்டு தாலி. ஐயங்கார்லாம் பாத்தீங்கன்னா 2 தாலி கட்டுவாங்க ஒரே நாள். தாய் வீட்டுல 1, புருஷன் 1 இல்லம்மா? அதாவது சடங்குகள் வந்து யூனிஃபார்மா இல்லாம ஒருத்தருக்கு மாற்றம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து எந்த சடங்குகளையும் ஃபாலோ பண்றதுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆமா, குழப்பமா உள்ளார்ந்து இருக்கிற அர்த்தம். அந்த தாய் வீடு இந்த வீடு மத்தவங்களுக்கு இல்லைங்களா? அதேதான். எல்லாத்தையும் யூனிஃபார்மா வைக்கலாம் இல்லையா? அதுல ஒரு மாற்றம். அது என்ன கேள்வி ஏன்னு கேட்டா அதை சொல்ல தெரியல. அதாவது ஒருத்தருக்கு எடக்கு முடக்க பண்ணணுங்கிறதுக்காக. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஆப்போசிட்டா பண்ணணுங்கிறதுக்காகவே செய்யற மாதிரி சில சடங்குகள். அதேதான். நீங்க எதோ சொல்ல வந்தீங்க, சாரிங்க. இதேதான் நீங்க சொன்ன கருத்து தான். அதாவது தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக நாங்க இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்படி வந்ததுதான் இந்த சடங்குகள் எல்லாமே. ஆதியில சொல்லப்பட்ட சடங்குகள்லாம் ஞானிகள் சொன்னது எல்லாமே ஒரு பர்பஸோட, ஒரு அர்த்தத்தோட தான் இருந்தது. பின்னாடி இவங்க யாரோ சேர்த்துக்கிறாங்க பாருங்கம்மா. இதுலதான் எல்லாம் அர்த்தங்கட்டத்தனமான ஆரத்து இதெல்லாம் இதுலதான் வந்தது. அதே மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்தின்னு எடுத்தா ஒரு பெரிய வச்சு அதுக்கு லைட்டு போட்டு எவ்வளவு வாங்குற காசோட கடன்ல அவங்களுடைய குடும்பத்துல இருந்தே கூட தேவையில்லாமல்லாம் வந்து காசு போட்டு செலவு பண்ணி அதுல அவங்க லாபம் பாக்குறாங்க. பட் அது வந்து என்னைக்கோ ஒரு நாள் தானே அந்த திருவிழா. வருஷம் முழுக்க உழைச்சாதான் காசு. ஆமா, அது மட்டும் இல்லமா, நீர் மாசுபடுது இல்ல எல்லாம். காற்று மாசுபடுது. பண்றாங்களா பாருங்களேன். கரெக்டுங்க, தேவையே இல்லை. அதுவும் இப்போ கொஞ்ச காலமா தான் இருக்கு. இது முன்னாடி எல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பணம், விளம்பர பக்திமா. எல்லாமே விளம்பர பக்தி, வியாபார பக்தி. வியாபார பக்தி. உண்மையா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பதிப்பதை நிறைவு செய்வோம் ஐயா. சரிங்க. இதுவரை நேரம் குருவின் குரல் வகுப்பு 129 சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நமது நன்றிகளை தெரிவிப்பதோடு ஐயாவை எல்லோருமாக சேர்ந்து வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தாம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,